He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரம்மன் எழுதிய விதியில தனுஷ் ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இனி எப்படி இருக்க போகுது சார்? இந்த உபய ராசி என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு கிடைத்த ஒரு சில வாய்ப்புகளை வாழ்க்கையில் தொலைத்து விடும். நாம் இந்த காணொளியில இவர்களுடைய பலம் பலகீனம் இந்த 2 விஷயத்தையுமே சொல்ல போறோம். இந்த பலகீனமான விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் தூக்கலா சொல்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் கொடுத்தே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எங்கே கொடுக்கிறார்கள், அதனால் எவ்வாறு இவர்கள் கெட்டு போகிறார்கள், பிறகு எவ்வாறு இவர்கள் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நான் அந்த காலச்சக்கரத்தை வச்சு சொல்லும் பொழுது சொல்கிறேன். ஏராளமான கூட்டத்தை வைத்து அதனை கையாளக்கூடிய பக்குவம் என்பது இவர்களுக்கு இருக்கு. மற்றவர்களுடைய நிதியை ஹேண்டில் செய்யக்கூடியது. நிறைய வங்கிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளாக நம்ம இந்த தனுராசிக்காரர்களை பார்க்கலாம். கடன் பிரச்சனை இல்லாத தனுராசிக்காரர்களே இல்லை. ஏதாவது ஒரு ஃபேஸில் இவர்கள் கடன் பிரச்சனை இவர்களையே டாமினேட் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் சுமக்கிறார்கள். தனுர் ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உறவுகள் சம்பந்தப்பட்ட சிக்கல், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், சொத்து சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், இதனால் விரயம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் எங்கள் அப்பா எனக்காக பெரிய லாட்ஜ் கட்டி வச்சிருக்கிறார், அந்த வருமானத்தில் தான் எனக்கு வண்டி ஓடுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவர்கள் இரவில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. தனுஷ் ராசியினுடைய கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னது? கீ பாயிண்ட்னு ஒரு லைனில் சொல்லணும்னா, தலைகீழாக போனாலும் தாறுமாறாக ஆனாலும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரம்மன் எழுதிய விதி இந்த சீரீஸில் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜோதிடர் வேல்சங்கர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பிரம்மன் எழுதிய விதியில தனுஷ் ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இனி எப்படி இருக்க போகுது சார்? காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், இதுதான் இந்த தனுர் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடிப்படையில் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தால் ஓரளவுக்கு அதுக்குண்டான புண்ணியம் செய்திருந்திருக்கணும். இது ஒரு அக்னி தத்துவம், நெருப்பு தத்துவம். இந்த அக்னிங்கிறது ஒரு புனிதமான அக்னி. இப்போது ஒரு இடத்துல நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம், இல்லை ஒரு கோயிலில் நம்ம ஒரு கலசாபிஷேகம் பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆன்மீகத்துக்கு தொடர்புண்ட அந்த டிவைன் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த அக்னி ஸ்வரூபமாக தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுவும் இல்லாமல் இது ஒரு உபயராசி. இந்த உபயராசி என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு கிடைத்த ஒரு சில வாய்ப்புகளை வாழ்க்கையில் தொலைத்து விடும். நாம் இந்த காணொளியில் இவர்களுடைய பலம் பலகீனம் இந்த 2 விஷயத்தையுமே சொல்ல போகிறோம். இந்த பலகீனமான விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் தூக்கலாக சொல்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் பயிற்சி முயற்சி மூலம். அதாவது உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எளிதாக இருக்கும். இவர்கள் பொதுவாகவே விஸ்வாசத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள். ஒரு தனுராசி நபர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறார் அப்படின்னா, அவருடைய விஸ்வாசம் எந்த நேரத்திலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். இவர்கள் கொடுத்தே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எங்கே கொடுக்கிறார்கள், அதனால் எவ்வாறு இவர்கள் கெட்டு போகிறார்கள், பிறகு எவ்வாறு இவர்கள் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நான் அந்த காலச்சக்கரத்தை வச்சு சொல்லும் பொழுது சொல்கிறேன். நிறைய இடங்களில் உன்னதமான நிலைக்கு போகக்கூடியது, உழைப்பின் சிகரத்தை தொடுவது, மிகவும் உயர்வான நிலைக்கு போவது, அதாவது ஒரு நிதித்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸு, அம்பாசடர்ஸு, நாட்டின் மிக உயரிய பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இந்த தனுராசியை சேர்ந்தவர்கள்.
இந்த தனுர் ராசியோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் உள்ளே அமரும். இந்த கேது பகவான் இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் அப்படிங்கிறது இவர்கள் ஒரு குருவாக மற்றவர்களை வழி நடத்துவது, இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு மற்றவர்கள் மேலே ஏறுவது. ஆனால் இவர்கள் மேலே ஏறுகிறார்களா அப்படிங்கிறது சில இடங்களில் கேள்விக்குறியாகத்தான் வரும். ஸோ சில இடம் சொன்னீங்க, அப்போ பல இடங்களில் அவங்களுடைய வாழ்க்கை உன்னதமான நிலைக்கு வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிந்த ஞானமும் நல்ல அறிவாற்றலும் ஒரு குருவாக மற்றவர்களை வழிநடத்தக்கூடியது, நேர்மை நாணயத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பது, உன்னத நிலை அடைவது, என்றும் மற்றவர்களுடைய ஆஸ்தி மேல் ஆசைப்படாமல் நேர்மையாக நாணயமாக செல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுர் ராசியை சேர்ந்த நபர்கள். இந்த ராசிங்கிறது அக்னி தத்துவமாக வர்றதுனால பொதுவாகவே இவர்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் கோபப்படக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் நேர்மையான விஷயங்களாக இருக்கும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்திலையுமே சரியாக இருப்பார்கள், மற்றவரையும் அவ்வாறு எதிர்பார்ப்பார்கள். இப்போது ஒரு தனுர் ராசி நபர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வீட்டு வாசலில் அந்த செப்பலை அவங்க வச்சிருக்கிற விதம் கூட பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பார்வையாக ஒரு ஒழுங்காக இருக்கும். யாராவது ஒருத்தங்க இஷ்டத்துக்கு அப்படி வைக்கும் பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வைத்த இடத்தில் இருக்கும். பொருளை மாற்றி வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ஷனாகவே இருக்கிறார்கள், அவ்வாறே இவர்கள் நம்மையும் எதிர்பார்ப்பார்கள். அதனால் இவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் பக்குவமாக கையாள வேண்டும். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இவர்களை தலைவனாக ஒவ்வொரு துறையிலும் நாம் பார்க்க முடியும். ஏன்னா ஏராளமான கூட்டத்தை வைத்து அதனை கையாளக்கூடிய பக்குவம் என்பது இவர்களுக்கு இருக்கு. மற்றவர்களுடைய நிதியை ஹேண்டில் செய்யக்கூடியது. நிறைய வங்கிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளாக நம்ம இந்த தனுர் ராசிக்காரர்களை பார்க்கலாம். நிறைய ஆடிட்டர்ஸு, ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸு அதெல்லாம் இந்த தனுர் ராசியில் வரக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். இவர்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் நீசம், மகரத்தில் குரு பகவான் நீசம். அந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். மற்றவர்களுடைய நிதியை மிகவும் கச்சிதமாக ஹேண்டில் செய்யக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடிய இவர்கள் தங்களது சொந்த நிதியை சில நேரங்களில் தவற விட்டு விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் தன்னைத்தானே தனஸ்தானத்தில் நீசமடைந்து கொள்கிறது தான் இந்த குரு என்ற கிரகத்தின் ஆற்றல். இந்த குரு பகவான் எங்கே நீசமடைகிறாரோ அதே வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைகிறது. இந்த செவ்வாய் என்பது இவர்களுக்கு 5ஆம் வீடாகவும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இதில் 5ஆம் வீடு என்பது குழந்தைகள் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், 12ஆம் வீடு என்பது இவர்களுக்கு விரயம். மேலும் இந்த செவ்வாயின் காரகத்துவம் சகோதரர்களை குறிகாட்டுகிறது. அதனால் இவர்களுக்கு கொடுத்துத்தான் மகிழ்ச்சி என்பது ஏற்படுகிறது. அவர்களை மீறி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் ஏற்படுகிறது. இதற்காக நிறைய தனுர் ராசிக்காரர்கள் கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள். இப்போ குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டியது அது வசதிகள் வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் நிறைய பேர் அவர்களுடைய சொத்துக்களை கூட சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்து விடுகிறார்கள். இவர்களுக்கு அதில் மேலும் மேலும் மகிழ்ச்சி என்பது ஏற்படுகிறது. அப்புறமேட்டு சார் எனக்கு தொடர்ச்சியாக இந்த கடன் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதை உணரும் பொழுது தான் இவர்கள் அதிலிருந்து வெளிவருகிறார்கள். மேலும் இவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு எந்த ஒரு உச்சத்துக்கு, படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், வியாபாரத்துக்காக இருக்கலாம், செலவு செய்து ஓயாமல் செலவு செய்து கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த தனுர் ராசிக்காரர்கள். இதையெல்லாம் ஒரு சுப செலவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் தங்களது நிலைமையை உணர்ந்து அவர்கள் செலவு செய்வது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு தொல்லையெல்லாம் அதிகம் துரத்துவது இந்த தனுர் ராசி நபர்களுக்குத்தான். அப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாத தனுர் ராசிக்காரர்களே இல்லை. ஏதாவது ஒரு ஃபேஸில் இவர்கள் கடன் பிரச்சனை இவர்களையே டாமினேட் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் சுமக்கிறார்கள். பிறகுதான் அதிலிருந்து நிலைமையை உணர்ந்து இவர்கள் வெளியே வருகிறார்கள். இவர்களுக்கு 3ஆம் வீடாக வரக்கூடிய கும்பம் என்பது காலபுருஷ ராசிக்கு 11ஆம் வீடாக வருகிறது. இந்த 11ஆம் வீடு என்பது பாதகஸ்தானம்.
பாக்யஸ்தானம் அதுதான் பாதகஸ்தானமாக வருகிறது. அதாவது லாபஸ்தானம் அதுவே பாதகஸ்தானமாக வருகிறது. 3ஆம் வீடு என்பது சகோதரத்தை குறிக்கிறது. சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது இந்த செவ்வாய் என்பவர். இவர்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் சகோதரர்களுக்கு செலவு செய்வது மட்டுமல்லாமல் நிறைய நேரங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இவர்களுக்கே பாதகமாகவும் வருகிறது. இதையும் அவர்கள் உணர வேண்டும். அதாவது இவர்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு என்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு பாதகமாக வரும். இங்கே அவர்கள் அந்த துறை தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசகர்கள்ட்ட போய் ஒரு தெளிவான முடிவை எடுப்பது தான் புத்திசாலித்தனம். இப்போ நம்ம இந்த தனுர் ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு 4ஆம் இடம் இவர்களுடைய ஆட்சி வீடு. இவர்களுடைய 4ஆம் வீட்டில் இவர்களுடைய எதிரியான 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் என்பவர் உச்சமடைகிறார். இந்த சுக்கிரன் என்பவர் உல்லாசத்தை குறிகாட்டக்கூடியவர், லவ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுபவர். இவர்களுக்கு 4ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் வீட்டாக வருகிறது. இப்போ 12ஆம் வீடுன்னா விரயம். இப்போ இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், பாய் ஃப்ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயம், கேர்ள் ஃப்ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடுவயது மட்டும் இல்லாமல் வயதில் மூத்த நபர்கள் கூட வெளியே தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறார்கள். இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பாதி மிருகம் பாதி மனிதன். இப்போ இயல்பாகவே பெரிய மனிதர்களை குறிக்காட்டக்கூடிய இந்த தனுர் ராசி என்பது இதில் பாதி மிருகத்தையும் வைத்திருப்பதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் இவர்களுடைய சில வெளியே காட்ட முடியாத ஒரு ரூபமும் உள்ளே ஒளிந்திருக்கிறது. இதனால் நிறைய விரயம், நிறைய டைம் லாஸு, லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த நபர்கள் கூட நிறைய பேர் இதில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை தனுர் ராசியாக இருந்தால் சுய கட்டுப்பாடு தான் இதற்கு தீர்வு. இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எளிதாக சிக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுர் ராசிக்காரர்கள். இதில் ஏராளமான விரயம் என்பது இவர்களுக்கு இருக்கு. வயதை அனுசரித்து நீங்கள் இந்த விஷயத்தை பக்குவமாக கையாளுங்கள். இவர்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் என்பது காலபுருஷ ராசிக்கு முதன்மை ஸ்தானம். அப்போது அந்த மேஷம் என்பது இவர்களுக்கு குழந்தைகளை குறிகாட்டுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த குழந்தைகளை முதன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதாவது பணக்கார பசங்க படிக்கக்கூடிய அதே ஸ்கூலில் என் பையனும் படிக்கணும், அதே காலேஜில் என் பையனும் படிக்கணும். நான் சைக்கிளில் போனால் கூட ஒரு பெரிய காரில் என்னுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுல இவர்கள் நிறைய இடங்களில் கையை மீறி, வருமானத்தை மீறி செலவு செய்கிறார்கள். இதில் ஓரளவுக்கு கட்டுப்பாடு என்பது தேவை. அதாவது எங்கெங்கே சுருக்க முடியுமோ அங்கங்கே சுருக்கிக் கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், எதிரி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுர் ராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்களில் துரத்தி கொண்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட சிக்கல், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், சொத்து சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், இதனால் விரயம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இவர்களுடைய அஷ்டமாதிபதி உச்சம் என்பதனால் வெகு நாட்கள் அந்த பிரச்சனையை துரத்தி இவர்கள் அதிலிருந்து எளிதாக வெளியே வருவார்கள். ஆனால் அதற்குண்டான அந்த மன உளைச்சல், போராட்டம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இவர்களுடைய 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசியாக வருகிறது. அப்போது இவர்களை விட ஒரு புத்திசாலித்தனமான நபரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் உண்மை அதுதான். சார், நான் தனுர் ராசி, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர் படிக்கவே இல்லை சார், எப்படி சார் நீங்கள் அவர்களை புத்திசாலி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் வரும். இருந்தாலும் அவர்கள் கல்வியில் ஒரு பெரிய டிகிரி படிக்கலைனாலும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்திசாலித்தனத்தை வெளியே கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு 7ஆம் அதிபதி இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருவதனால் வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வெளியே சொல்ல முடியாத சின்ன சின்ன கோபமோ சின்ன சின்ன இன்னல்களோ இருந்து கொண்டு இருக்கும். அப்போ இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கொஞ்சம் இவர்கள் பட்டும் படாமல் இருந்து தான் பழகி கொள்வார்கள். அதையும் மீறி
இப்போ நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை காட்டுகிறார் அல்லது நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டம் தட்டுவது போல் பேசுகிறார் என்றால் அது நாம் நன்றாக வருவதற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை அந்த ஃபேமிலி லைஃப் கரெக்டாக ட்ராவல் ஆகும். இல்லை நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நீ ஒன்றுமே படிக்கலை, நீ என்னைய பற்றி இப்படி பேசுகிறியே அப்படின்னு ஒரு குவாரலோ ஒரு சண்டையோ வந்துருச்சுன்னா இந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இந்த 7ஆம் அதிபதி இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருவதனால் இவர்கள் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த தனுர் ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. சார், இப்போ நீங்கள் பூராடம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, பொதுவாகவே மக்கள் மனசில் ஒரு விஷயம் இருக்குது சார், பூராடம் அது போராடும் அப்படின்னு அது உண்மையா? அது இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறார்கள். எப்படின்னா, பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த ராசி முழுவதுமாக, அந்த நட்சத்திரம் முழுவதுமாக தனுர் ராசிக்குள் இருப்பதனால் ரொம்பவும் உல்லாசமாக லக்ஸுரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும், கும்பராசியில் வரக்கூடிய சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், அதேமாதிரி துலா ராசியில் வரக்கூடிய அந்த ராகுவின் நட்சத்திரம், நிறைய இந்த லவ் மேரேஜ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் மதம் விட்டு மதம், இனம் விட்டு இனம், மொழி விட்டு மொழி மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிகமாக வரும். நிறைய லவ் ஃபெயிலியரை சந்திப்பதும் இந்த பூராடம் தான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க ஒருத்தங்களை லவ் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் லவ் பிரேக்கப் சார், அதுக்கு மேலே அவர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னொருத்தர மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணினதுக்கப்புறம் சார் நிறைய ப்ரொப்போசல் வந்தது சார், அதில் எனக்கு வெளிநாட்டு ஆஃபர்லாம் வந்தது சார், அதெல்லாம் மீறி நான் இவரை செலக்ட் பண்ணினேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டது போல் எனக்கு இப்போ தோணுது, இந்த நேரத்தில் போய் என்னால் லைஃப் பார்ட்னரை மாற்ற முடியாது, நான் முதல்ல யாரை லவ் பண்ணினேனோ அவரே பெட்டர்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய மனக்குழப்பங்கள் எல்லாமே இந்த பூராட நட்சத்திரத்துக்கு ஏற்படுவதனால் இவங்க பொருளாதார ரீதியாக ஒரு உயர்நிலையில் இருந்தாலும் போராடும் அப்படிங்கிறது இந்த திருமண வாழ்க்கையில் நிறையா வரும். இது பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் இந்த விதி கிட்டத்தட்ட ஒரு 80% மேல் பொருந்தும். இவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் பொறுமையுடனும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையுடனும் தான் கையாள வேண்டும். ஆனால் இவர்களை கண்காணிப்பது போல், சில நேரத்தில் இவர்களது குறைகளை சுட்டி காட்டுவது போல் ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் பொழுதுதான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது மேம்படும். இல்லைன்னா இவர்களுக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் நிறைய விஷயங்களை இவர்கள் சிதற விட்டு விடுவார்கள். அப்படிங்கிறது தான் நடைமுறையில் உண்மை. இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறார்கள். இது காலபுருஷ ராசிக்கு 4ஆம் ராசியாக வருகிறது. நிறைய தனுர் ராசி நபர்கள் உயர்கல்வி பெறுவார்கள். அவர்கள் படிக்கலான்னா கூட அவர்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் மேதைகளாக நாம் அவர்களை பார்க்க முடியும். இந்த அஷ்டமாதிபதி என்பவர், இந்த வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் உச்சம், இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம் என்பதனால் கொஞ்சம் தாய் அன்பு குறைவாக பெறக்கூடிய நபர்களில் இந்த தனுர் ராசிக்காரர்களும் வருவார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால் கூட ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்க வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட இது ஏற்படும். இவர்களுக்கு 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் என்பவர் இவர்களுக்கு 9ஆம் வீட்டில் காரகாதிபதி காரகத்தில் அமர்வதனால் காரக நாஸ்தி அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுவது. அதான் காரகாதிபதி காரகத்துவத்தில் அமையும் பொழுது அந்த காரகம் கெடும் அப்படிங்கிறது தான். அதாவது காரகத்துக்கு அதிபதி காரகத்தில் இருந்து, காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறது, காரகத்துக்கு அதிபதி காரகத்தில் இருந்தால் அதன் மேன்மைகளை முழுவதுமாக அடைய முடியாது. இப்போது சூரியன்கிறது அப்பாவை குறிக்குது. இப்போது அப்பாவை குறிக்கக்கூடிய சூரியன் இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் உச்சமடைவதனால் இப்போ அப்பாவோட ஆஸ்தியாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், இவர்களுடைய குழந்தைகளுக்கு தான் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். இவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சில இடங்களில் கேள்விக்குறியாக தான் வரும். அப்போது கேள்வியாளர் என்ன நினைப்பாங்க, சார் எங்கள் அப்பாவோட சொத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கிறேன், எங்கள் அப்பா எனக்காக பெரிய லாட்ஜ் கட்டி வச்சுருக்கிறார், அந்த வருமானத்தில் தான் எனக்கு வண்டி ஓடுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவர்கள் இரவில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இரவில் பிறந்தவர்களுக்கு சனிதான் அங்கு பிரதான கிரகமாக வருகிறது.
அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விதி விலக்கு. இப்போ நம்ம விதின்னு சொல்லும் பொழுது சில விதி விலக்கும் இருக்குது. ஆனால் இவர்கள் தங்களுக்கு கௌரவ குறைச்சலாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா இந்த சூரியன் 5ஆம் வீட்டில் உச்சமடைவதனால். இவர்களுக்கு 10ஆம் வீடு அப்படின்னு வரக்கூடியது காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீடாக வருகிறது. 10ஆம் வீடு என்பது கன்னி. இந்த 6ஆம் வீட்டில் பாதகாதிபதி உச்சமடைகிறார். இந்த விஷயத்தை ரொம்பவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இவர்களுடைய எதிராளி பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அங்கே 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அந்த 10ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீடு. அப்போது இவர்கள் கடன் வாங்கி பண்ணக்கூடிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இவர்களுடைய பார்ட்னர்ஸுக்கு தான் பெனிஃபிட்டை கொடுக்குது. அதனால் இவர்கள் இந்த விஷயத்தை ரொம்பவும் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். ஏன்னா இதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய கடன் சுமை என்பது ஏற்படும். அப்போது இவர்கள் பார்ட்னர்னு ஒருவேளை எடுத்துக்கிட்டால் ஃபேமிலி பார்ட்னரையே இவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இவர்களுடைய தனஸ்தானாதிபதி உச்சம். அப்போது இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்களுக்கு அந்த லாபம் அப்படிங்கிறது வரும். இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் நீசம். இப்போ இவர்களுடைய 10ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம், புதன் ஆட்சி உச்சம். அதனால் இந்த முக்குட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிறவர் 10ஆம் வீட்டில் பலம் கொடுத்தாலும் எதிராளிக்குத்தான் அதிக பலம் கொடுப்பதனால் ஒருவேளை நீங்கள் தனுர் லக்னம், தனுர் ராசியாகவே வந்துட்டா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதை விட ஜாபில் இருக்கிறது பெஸ்ட்டு. அதையும் மீறி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் பேரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனுர் ராசி வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்தின் அமைப்பை வைத்து நாம் இந்த விஷயத்தை முடிவு செய்து கொள்ளலாம். இவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பவர் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சமடைவதனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்களில் முதல் இடத்தில் வரக்கூடியவர்கள் இந்த தனுர் ராசி. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்கள் தங்களை மறந்து செலவு செய்வார்கள். அதை இவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 12ஆம் வீடு அப்படின்னு வரக்கூடியது விருச்சிகம். இந்த 12ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 8ஆம் வீடாக வருவதனால் நிறைய மர்மமான செலவுகள்லாம் இவர்களுக்கு ஏற்படும். இந்த மர்மமான செலவுகள்னால் என்ன அப்படின்னா, சார் இப்போ என்னுடைய பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் ஹாஸ்டலில், என் பொண்ணு ஹாஸ்டலில் தப்பு பண்ணிடுச்சு. அந்த தப்பை சமாளிக்கிறதுக்கு, அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு அந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒரு தொகையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என் பையன் காரை எடுத்துகிட்டு போய் அடிச்சிட்டான், ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான். அப்போது அடி வாங்கின நபருக்கு நான் ஒரு ரொக்கத்தை கொடுத்து அந்த கேஸை பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என் பொண்ணு ஒரு பையனோட பழகுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, அந்த நபருக்கு நான் செலவு பண்ணி இந்த விஷயத்தை முறியடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கள் நிறைய மர்மமான விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் செலவு செய்கிறார்கள். இதையும் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்வது ஏன் அப்படின்னா, இவர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், தங்களை திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தனுர் ராசியில் பிறப்பது என்பது ஒரு பெரிய உன்னதம். விஸ்வாசத்துக்கு பேர் வாங்கின ராசி அப்படின்னா அது இந்த தனுர் ராசி. நிறைய இடங்களில் உயர் நிலைகளில் இருக்கக்கூடியதும் இந்த தனுர் ராசி நபர்கள் தான். இவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு போன்ற விஷயங்கள், உல்லாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் இந்த செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த 4 விஷயங்களையும் இவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா ஒரு உன்னதமான நிலையை இவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். தனுஷ் ராசியினுடைய கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னது சார்? கீ பாயிண்ட்னு ஒரு லைனில் சொல்லணும்னா, தலைகீழாக போனாலும் தாறுமாறாக ஆனாலும் தலைவனாக நிற்பவன் தனுர் ராசி. ஏன் அப்படின்னா, இவங்க நிறைய அந்த நிதி கம்பெனிகளில், பெரிய பெரிய பேங்க்லலாம் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய நிதியை மிகவும் கச்சிதமாக பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார்கள். இதனால தான் இவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களது சொந்த நிதியை ஹேண்டில் பண்ணும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தலைவன் அப்படின்னு சொன்ன மாதிரி தனக்கான எல்லா பண்புகளையும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா, நான் சொல்ற பாயிண்ட், இந்த நடு வயசுக்கு பார்த்தீங்களா, இந்த 25 to 30 அப்போ தான் அந்த லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும்.
சில மாயை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது இவங்களை மீறி ஒரு கரண்ட்டு வரும். நான் சொன்ன மாதிரி இந்த புராட நட்சத்திரம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த உல்லாசம் சல்லாபத்துக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கேளிக்கைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்போது இவங்களை மீறி ஒரு உணர்வு பூர்வமான கரண்ட்டு வரும். அந்த கரண்ட்டு பின்னாடி இவர்களுக்கு ஒரு பேரிழப்பை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. இதனால் நிறைய பேர் லீகல் ப்ராப்ளத்தை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும் இவர்கள் தங்களை யோகா தியானம் போன்ற விஷயத்தில் இவங்க பக்குவப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இவர்களே ஒரு குருவாக இருக்கக்கூடியவர்கள் தான். தேவைப்பட்டால் இந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை குறிக்கக்கூடிய மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்வதன் மூலம் இந்த கெடுதலான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேருந்து இவர்கள் வெளியே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸில் தங்களை இவர்கள் சிங்க் பண்ண முடியும். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தே தேய்ந்த கைகள் உங்களுடைய கைகள். உங்களுடைய சொந்த செலவுக்காக நீங்கள் செலவு பண்ணும் பொழுது அந்த பணத்தை கவனமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான திருப்பங்களை எல்லாம் கொடுக்கும். அதையும் மீறி இவர்களுக்கு வழிபாடு அப்படின்னு வரக்கூடிய போது இவர்களுக்கு முருகன் வழிபாடு, குறிப்பாக சிவன் வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது. இந்த அக்னி தத்துவமாக வருது பார்த்தீங்களா, இப்போ திருவண்ணாமலைங்கிறது உங்களுக்கு அக்னி தத்துவம், ஜோதி வழிபாடு. இந்த மாதிரி வழிபாடுகளில் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உன்னத நிலையை இவர்கள் அடைவார்கள். இவர்கள் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒரு புனிதம் ஏற்படும். ஒரு தனுராசி நபர் ஒரு இடத்தில் வந்தாலே அந்த இடமே புனிதமாக மாறக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இவர்கள்ட்ட இருக்குது. அதை இவர்கள் அந்த வைப்ரேஷனை இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளின் மூலம் தக்க வைத்துக் கொள்வது இவர்களுக்கு ஒரு உன்னத நிலையை ஏற்படும். கண்டிப்பாக சார். தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குது, இதை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்தந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யுங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நன்றி. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.